இந்த டெம்பிளை கடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சைடில் வந்து வழுக்கும். இந்த மாதிரி தடத்து வழியாக தான் போகணும். தண்ணி இங்கே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இப்படி நிறையா பேர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வருவீங்க, பட் அதை விட தண்ணி இங்கே நல்லாயிருக்கும். எல்லோரும் கோவிலை தாண்டி ஏற தொடங்கிட்டோம். 1.2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்னும் 1.8 கிலோமீட்டரில் வந்து மேலே வந்து ரிவர் கொட்டுற அருவி வந்து ரீச் ஆகும். இங்கே வந்து பெரிய விலங்கெல்லாம் எதுவும் இருக்குமான்னு தெரில. மேலே விழுகுது போகிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டே நடந்தீங்கன்னா நடக்க முடியாது. பேசாமல் நடங்க. பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து பியூர் ஆனால் நல்லா தண்ணி கிடச்சாலுமே ஒருத்தர் கஷ்டப்பட்டு 2 லிட்டர் தண்ணி கிண தூக்கிட்டு போகிறாரு. ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வெளியேந்து வரப்போயே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம நடந்து போகிற ரூட் அருகிலேயே ஃபுல்லாக இந்த மாதிரி ரிவர் தான், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபயர்லாம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் யாரும் ஃபயர்லாம் கொடுத்து ஃபாரஸ்ட்டோட வாய்ஸ் கெட்டே போகும். இப்போ வந்து இந்த ரூட் கரெக்டாக தெரியாதனால ஒரு சிலர் வந்து ஆற்று வழியாகவே வரலான்னு கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. பட் அந்த மாதிரி வர்ற வலிக்கு விழுந்தோம் அப்படின்னா பல்லு உடைந்து விடும். பார்த்து வரவும். கல் நடக்கிறப்போ நல்லா நைஸாக இருக்கும். செப்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தீங்கன்னா பெட்ரு. ஏன்னா சூப்பராக வழுக்குது. கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டருக்கு வந்து இதே ரூட்டில் தான் இந்த மாதிரி நம்ம நடந்து போனால் தான் அந்த கொற்ற அருவியை பார்க்க முடியும். மேபி நடக்க முடியாதவங்க மேபி முன்னாடியே இருந்தால் போதுன்னா முன்னாடியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்த ஒன்றையே இருக்கும். ஒரு சின்ன செக் டேம், அங்கே வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம். 3 பக்கம் பார்த்தீங்கன்னா செவுறு மாதிரி கட்டியிருப்பாங்க, ஆழமாக அவ்வளோ இருக்காது. ப்ரோ சவுப்பு சட்டை ப்ரோ, சவுப்பு சட்டை ப்ரோ. எங்க ப்ரோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்களே, புளியை தான் வந்து அடிச்சிடாதுங்களா உங்களை? பார்த்தீங்களா, புளியை தான் வந்து அடிச்சிடாதான்னு கேட்டால் நான் அதுக்கு இருக்கேன்னு கேட்குறாங்க. எப்போவுமே நம்ம முன்னாடி போகாமல் முன்னாடி இவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு பின்னாடியே போகிறது நமக்கு ஒரு சேஃபு. மேபி காட்டு கரடி யானெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம திரும்பி ஓடிடுவோம். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துக்கணும். மேபி நமக்கு நேரம் சரியில்லைன்னா பின்னாடி இருந்து கூட விலங்கு வந்து நம்ம அடிச்சிடும். டிஸ்கவரி தமிழையே மிஞ்சிற அளவுக்கு நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம்.